ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? சரி ஓகே. அதாவது அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சரி ஓகே. புட்டின் அவர்கள் வரணும்னு நீட் இல்ல. ஏன்னா டெக்னிக்கல் டாக்ஸ் தானே போகுது. அதுல அவரு என்ன செய்ய போறார்? சீஸ்ஃபயர் போட்டா எப்படி சீஸ்ஃபயர் போடலாம்? என்ன மாரி அத ஃபாலோ பண்றதுக்கான டாக்ஸ் தானே. இதுக்கு ஒண்ணும் புட்டின் அவர்கள் தேவையில்ல. சரி ஓகே பேசலாம் அப்படிங்கிற அவ்வளவு பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் ரெடியா இருக்கிறார். 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் துருக்கியோட அதிபரான எர்டோகன் அவர்களோட பேசிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்களோட மனசு பாத்தீங்களா? அதாவது இதுவும் ட்ரால் மெட்டீரியலா தான் இருந்தாரு. பட் அதுல சொன்ன சில பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மொத்தம் 10 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலாவை கையில வச்சிருந்தார். பைடன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் 10 பாயிண்ட் உலக நாடுகளை கூப்பிட்டு உலகத்தோட அமைதி மாநாடை கூப்பிட்டு சுவிட்சர்லாந்துல வச்சு பாவம் அந்த நாட்டையே அசிங்கமாயி போச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. சுவிட்சர்லாந்துல வச்சு 10 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலாவை யாராவது ஏத்துக்குவீங்களான்னு கேட்டா ஒருத்தர் ஏத்துக்கல. அதுக்கு நான் 100 நாடுகள் அந்த நாடுகள் இந்த நாடுகள் எல்லாம் சொல்ல வந்தாங்க. பட் ஆனா எதுவும் வேலைக்கார மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றல இருந்து 10 பாயிண்ட்ங்கிறது 3 பாயிண்டா சுருங்குச்சு. இப்ப அந்த 3 பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1 பாயிண்டா சுருங்கி இருக்குது. அதுதான் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் 30 நாளுக்கு சீஸ்ஃபயர் வேணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறார். அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர். இந்த 1 பாயிண்டாவது ரஷ்ய தரப்புல ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பாவம் பாருங்க 10 பாயிண்ட் 1 பாயிண்ட்டுக்கு வந்துச்சு பாருங்களேன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான். இனி அதுக்கு அடுத்தது அதுலயே சிறுசா மாற்றம் பண்ணிருங்க. அன்கண்டிஷனல் சரண்டர் மட்டும் சொல்லுங்க. அந்த அன்கண்டிஷனல்ன்ற வார்த்தையும் வச்சுக்கலாம். சரண்டர் மட்டும் மாத்திக்கங்க. சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமான ட்ரால் நடந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது மிக பெரும் ஆச்சரியங்களை கிளப்பியிருக்கு. இது எப்படியோ துருக்கியோட அதிபரான எர்டோகன் அவர்கிட்ட ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்க. 3 மணி நேரம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட்டதுன்றது சொல்லல. ஆனா இப்போ ஒரு வழியா பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு டெலிகேஷன் அனௌன்ஸ் பண்றதே பேச்சுவார்த்தை டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸே பண்ணாங்க. அவங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து அவசர அவசரமா கிளம்பி துருக்கிக்கு வரணும் இல்லையா? ஸோ அவங்க சேர்ந்தல கொஞ்சம் போஸ்ட்பான் ஆச்சு. ஸோ போஸ்ட்பான் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி மே மாதம் பாத்தீங்கன்னா 3 நாடுகள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. துருக்கி, உக்ரைன், ரஷ்யா 3 நாடுகள் பாத்தீங்கன்னா பேசிக்குவாங்க. ஏன்னா டைரக்டா 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சிக்கலாகும் இல்லையா? ஸோ அதனால 3ஆவதா ஒரு நாடு இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படிங்கிற துருக்கி உட்காந்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் இதோட ஒரு அவுட்கம் வரும் இல்லையா? ஸோ அதை வச்சு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. ஸோ பேச்சுவார்த்தைக்கு மாசா ரெடி ஆயிருக்கிறாங்க. என்னமோ ஆனா ரஷ்யா காலம் தாழ்த்துறாங்க. தோசையை திருப்பி திருப்பி போட்டுக்கிறாங்க. என்னமோ நடக்க இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன இது அப்படிங்கிற கேள்விகள் வருது. எப்படியோ ஒரு நாள் கடந்துருச்சு. இப்போ மே 16 என்ன நடக்க போனது பார்த்தலாம். ஆனா இப்போ புதுசா தேர்ந்தெடுத்துட்டாங்க இல்லையா? எப்படியா கடைசியா செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டாரு. ஸோ ஜெர்மன் சான்சலரான மெர்ச் அவர்கள் புது சான்சலர். அவரு தரப்புல இருந்து மே 20 புது பேக்கேஜுக்கு ரெடியா இருக்கு. போட்டலாம் சாங்ஷன் போட்டலாம் அப்படிங்கிற அவங்க தரப்பு ரெடியா இருக்கிறாங்க. இதுக்கு ரஷ்யாவோட ஸ்போக் உமனான மரியா ஜொரக்கா அவர்கள் தரப்பு என்னன்னா, அதாவது எக்கனாமிக் ஹெல்லுங்க யூரோப்பியன் யூனியன் அவங்களே அவங்க மேல இது போல ஒரு நரகம் வேதனையை பாத்தீங்கன்னா அவங்களே அனுபவிக்கிறாங்க. எக்கனாமிக்கல் ரீதியா அவங்களே அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இருக்கு. நான் சாங்ஷன்றாங்க. இதனால பாதிப்படைகிறது அவங்க தான். ரஷ்யா தரப்புல ஏதாவது ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாங்ஷனா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், மேற்குலக நாடுகள் அழுத்தங்கள் தராங்க இல்லையா? இது எல்லாமே ரஷ்யான்ற ஒரு நாட்டுக்கிட்ட அந்த வழியில மட்டும்தான் வர்த்தகம் செய்ய முடியும். பணத்தை பரிவர்த்தனை பண்ணிக்க முடியும். வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யாவுக்கு அது ஹெல்லா தான் இருந்திருக்கும். எக்கனாமிக்கல் ஹெல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப ரஷ்யா பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் அல்லாத பணவர்த்தனைகள்ல ஈடுபடுறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே மேற்குக்கு தெரியாது. இந்த ஜிடிபி குரோத்தா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே நார்மலா எல்லா நாடுகளும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பணவர்த்தனைகளை வச்சுதான் கணக்கீடு பண்றாங்க. இதுல என்னன்னா ரஷ்யா, இந்தியா, சைனா, எஜிப்து, ஈரானு, சவுதி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் இல்லாத பணவர்த்தனை பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள காமனா இருக்கக்கூடிய மெத்தட்ல பணவர்த்தனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, என்ன நடக்குது, இவங்களுக்குள்ள எக்கனாமி என்ன அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா மேற்குக்கு தெரியாதனால அவங்க வேற ஒரு உலகத்துல பேரலல் வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது பேரலைஸ் ஆயிருப்போகுது
அப்படிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா மே 16 மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சாங்ஷன்லாம் போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டா தான் இருக்கு. ரஷ்யா நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கலாம் நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையாலுமே இந்த பிரச்சனை மிக பெருமளவுல தீவிரமா வெடிக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே சொல்ட்டாரு. அது நேரா பார்த்து பேசாம இந்த பிரச்சனையோட பேச்சுவார்த்தைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகாது போல தெரியுதுங்க. அதனால பேச்சு ஒரு மீட்டிங்க போட்டா தான் ஆகும் போல தெரியுது. அப்படிங்கும்போது ட்ரம்ப் அவர்கள் ரெடியா இருக்கிறாரு. அதாவது இவரு தரப்புல இருந்து ரெக்வெஸ்ட் வைக்கணும். புட்டின் அவர்களே வாங்க பேசுவோம் அப்படிங்கும்போது இவரு தரப்புல இருந்து ரெக்வெஸ்ட் போகணும். ரெக்வெஸ்ட் போய் ரஷ்ய அதிபர் வந்தாரு, இல்ல ரஷ்யாவை போய் மீட் பண்றாங்க அப்படிங்கும்போது, அதிபரை போய் மீட் பண்றாங்க அப்படிங்கும்போது, அதோட துணை அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். ஆனா இவர் எப்படி இருக்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் டாரிஃப் அது இதுன்னு போட்டு நாடுகளுக்கு அழுத்தங்கள் குடுக்கறனால, ஜின்பிங் அவர்கள் பேசுவாரா? ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படிங்கிறது போல அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது இவருக்கு ஃபோன் பண்ணணும்னா கூட, அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி அ இவர் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயே ஒரு மிக பெரும் பாலிடிக்ஸ் இருக்கு. பவர் பாலிடிக்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறையும் ட்ரம்ப் அவர்கள் வீழ்ச்சிய தான் சந்திக்கிறாரு. ஜின்பிங் அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்ல. இவரு தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. அதாவது இவங்க சார்பா தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுக்கு தான் பொதுவா சுவிட்சர்லாந்துல வச்சு பேசிக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரம்ப் அவர்கள் இனி என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்க போறான்னு சொல்லிட்டு திரும்ப ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ண சாங்ஷன போட்டிருக்காங்க. அந்த பிராந்தியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் எல்லாத்துக்கும் ஆயுத உதவிகள் செஞ்சுடுறாங்க அப்படிங்கிறதுனால சாங்ஷன போட்டுக்கிட்டு இருக்காங்க. யெமன் ஹவுதீஸ் ஸ்ட்ரென்த் ஆன மாரி ஹிஸ்புல்லா ஸ்ட்ரென்த் ஆயிருந்தாங்கன்னா, இந்த ஏரியா இந்த ரீஜியனே வேற மாரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இஸ்ரேல் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து காசா பகுதி, லெபனான் பகுதியோட தெற்கு பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் கடந்த சில நாட்கள்ல 130 டார்கெட்ஸுக்கு மேல நாங்க இலக்குகள குறி வச்சு அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக பெரும் அளவுல சேதங்கள் காசா தரப்புல இருந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பல நாடுகள் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் தொடர் தாக்குதல் இஸ்ரேல் தரப்புல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல லிபியால வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சி கவிழ்ப்புக்கு ட்ரை நடந்திருக்கு. புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சில இடங்கள்ல ராணுவத்தோட அம்யூனிஷன் டிப்போக்குள்ளலாம் போய் சூறையாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இந்த லிபியாவை பொறுத்த வரைக்கும் பல விதமான குரூப்ஸ் இருக்காங்க. பட் ஆனா இப்ப நான் மேப்ல மார்க் பண்ணியிருக்கேன். இது கரண்ட்டா இருக்கக்கூடிய இது இல்ல. இது போக இன்னும் நெறைய குரூப்ஸ் இருக்காங்க. பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதுல ரெட் கலர்ல இருக்கு இல்லையா? அது வந்து ரஷ்யா. அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள ரஷ்யாவோட பேக்குன்னு வச்சுக்கோங்க. ரஷ்யா ஆதரவு குடுக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரிப்போலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, லிபியாவோட மேற்கு பகுதி. ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய இது வந்து கவர்ன்மெண்ட் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. கவர்ன்மெண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இப்ப அவங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் அங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேள அந்த இடத்துல நடக்குதுன்ற போது, இந்த மெடிட்டரேனியன்ல ஒரு மிக பெரும் பவர் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ அது ரஷ்யாக்கு சார்பா இருக்குது அப்படிங்கும்போது, ரஷ்யா இந்த ரீஜியன்ல லிபியா, அல்ஜீரியா, புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர் ஸோ இந்த பகுதி பிராந்தியம் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிற மாரி இருக்கும். அதாவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள வந்துரும். ஸோ இது மாஸான ஒரு வெற்றி வந்து பாத்தீங்கன்னா, பிரிக்ஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம தனியா டீட்டெயில்டா பார்க்கலாம். பட் ஆனா அங்க இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இந்த புர்கினா ஃபாசோல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில தீவிரவாதிகள் ஜேஎன் அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா? அல் கொய்தாவோட ஒரு கிளை அமைப்பு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, புர்கினா ஃபாசோவோட வீரர்கள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த தாக்குதல்னால 200க்கும் மேற்பட்ட வீரர்கள நாங்க நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தீவிரவாதிகள் தரப்புலருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ட்ரோன்கள் அதிக அளவுல யூஸ் பண்றாங்க. ரிகானசன்ஸ் ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க. குண்டுகள் போடக்கூடிய ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க. அதிநவீனமயமான ட்ரோன்கள்லாம் யூஸ் பண்றாங்க. இருக்குமோ ஒரு வேளை உக்குல இருந்து வந்திருக்குமோ அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் இருக்கு. ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்ல நாங்க மேபி திரும்பவும் கன்டினியூஸா ட்ரைனிங் குடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கனால உக்குங்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இன்கிரீஸ் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் இருக்கிறாங்களே அவங்க மேல திரும்பவும் யமன் ஹவுதீஸ் ஒரு மிசைல் தாக்குதல பென் குரியன் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது மேல தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அத நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிறனால இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ தொடர்கதையா இது மாறிக்கிட்டு வருது. இஸ்ரேல் மேலயும் தொடர்ந்து தாக்குதல் யமன் ஹவுதீஸ் தரப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அப்படியே நம்ம சைடு வந்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில வந்து பேசலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த தண்ணி திறந்து விடுறது அப்படிங்கிறது பிரச்சனை எல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். சும்மா நீங்க தீவிரவாதிகள வச்சுட்டு தண்ணி வேணும்லாம் கேட்டு என்கிட்ட வந்துடாதீங்க அப்படிங்கிற காட்டமா பேசினதா சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்குது அப்படின்னாலே நல்ல ஒரு விஷயம் தான்.
அதுவும் பாகிஸ்தான் நேரடியா நம்மகிட்ட பேச வராங்க அப்படிங்கும்போதே ஒரு நல்ல ஒரு தொடக்கமா தான் இருக்கு. இந்த தொடக்கத்துல ஒரு நல்ல முடிவுகள் எட்டப்பட்டுச்சுன்னா பரவால்ல. நம்மளோட அண்டை நாடா வேற போயிருச்சு. இணைஞ்சு வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பாகிஸ்தானும் இருக்கட்டும், நம்மளும் இருப்போம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதுக்கு மேல இருந்துக்கிட்டாங்கன்னா, இந்த ரீஜன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா சிக்கல் தான். பாகிஸ்தான் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய பகுதிகள்ல தாக்குதல் நடந்துச்சுன்னு குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது நம்ம தரப்புலருந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு வேளை அப்படிங்கும்போது, இந்த ஐஏஏ இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிறது போல நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது ஒரு நல்ல கால். ஐஏஏ வந்து என்ன ஏதுங்கிறத பார்த்து அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க அப்படின்னா, இது இன்டர்நேஷனல் வாட்ச் டாக். ஸோ அவங்க தரப்புல இருந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கலாம். எங்க எங்க என்னென்ன வச்சுக்கிறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கும்போது, ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிற முடியாது. இது நம்மளுக்கும் ஒரு பெனிஃபிட். அமெரிக்காவுக்கு ஒரு பெனிஃபிட். 2வது இஸ்ரேலுக்கும் ரொம்ப பெரிய பெனிஃபிட். 2வது பலுச்சிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவங்க விடுதலை அடையறாங்க, இல்ல அதுக்கு வேணுங்கிற உதவிகள் நடக்குது அப்படிங்கும்போதும், அதுவும் ஒரு பாகிஸ்தானுக்கு வந்து பண்ண இழப்புகளா இருக்கும். ஓரளவுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள்லாம் எப்படி இந்த சோவியத் யூனியன் டைம்ல பிரிவு நடக்கும்போது உக்ரைன் கிட்ட இருந்து அணு ஆயுதங்கள எடுத்துட்டாங்க. ஸோ அதுபோல பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம்லாம் எடுத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த ரீஜன்ல நல்லா இருக்கும். இல்லைன்னா சிக்கல் தான். எப்ப பாரு அணு ஆயுதத்தை வச்சு போட்டுருவேன் காசு குடு அப்படின்னு ஒண்ணு கேட்டுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்து அப்படியே மயன்மார் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, மயன்மாரோட பார்டர் பகுதி இருக்கு இல்லையா? இந்தியா மயன்மார் பார்டர். ஸோ அந்த பகுதிகள்ல ஒரு 10 தீவிரவாதிகள் வந்து பண்ணா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல செய்திகள் நம்ம தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதாவது தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ், பாகிஸ்தானு, மயன்மார். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாவே ஸ்திரத்தன்மை இல்ல. இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி கவிழ்ப்பு, யுஎஸ் எய்டு இதெல்லாம் பலதும் விளையாடிருக்கு. இது அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது போல பல நாடுகள் உள்ள வச்சு கைய வச்சு உழப்பிட்டு இருக்கிறதுனால, இந்த ஏரியா ஃபுல்லாவே ஸ்திரத்தன்மை இல்லாதனால மிக பெரும் ஆபத்து நம்மளுக்கு தான் உருவாயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.